தற்கொலை கூட்டங்கள் போற இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீஸ் தடவி வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல எங்குமே கிரீஸ் இல்ல. அங்க கிரீஸ் இருக்கா? அங்க கிரீஸ் எங்குமே இல்ல. அதே மாதிரி எல்லாரையும் பாருங்க, லைன்ல அடக்கமா போயின்னு இருக்காங்க. அப்படியே பாருங்க, யாரோ இதை விட்டு தாண்டல, எகிரி குதிக்கல, எதுவுமே பண்ணல. எல்லாரும் பாருங்க லைன்ல அப்படியே வாப்பா. 2 வருஷத்துக்கு தளபதி விஜய் பற்றி பேசலன்னா தூக்கமே வராது, சாப்பாடு கூட கிடைக்காத போல இருக்கு. திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா இளைஞர் அணி மாநாடு நடந்துச்சா, நல்லா ஒழுக்கமாக நடந்துச்சா. அதுக்கு இவங்க 2 வீடியோவில் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. ஏப்பா, தானாக சேர்ந்த கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர கூட்டத்துக்கு வித்தியாசம் தெரியவா? தானாக சேர்ந்த கூட்டம்னா தளபதி விஜய் பேச்சை கேட்குறதுக்கு எப்படியா தலைவனை தொட்டம் முட்டமாக ஒரு ஆர்வத்தில் கம்பியை பிடிச்சதுனால்தான் கிரீஸ் தடவுனா. ஆங்க நீங்கள் தலைவனை பக்கத்தில் கூட்டமே கூட மாட்டேங்குதுயா. 200 காசு கொடுத்து கூட்டிகிட்டு கூட்டமே கூட மாட்டேங்குது. ஆமாம், இதில் கிரீஸ் தடவில் நல்ல ஒழுக்கம் சொன்னியே, எங்கே செவதி குச்சி சொன்னியா? அப்போ எங்கே போனேன்? அப்போ எங்கேயா போனேன்? அப்போது வாழத்தை பிக்கும் போது எங்கேயா போனீங்க? தூங்கிட்டீங்களா இல்லை ஓடிட்டீங்களா? அதேமாதிரி பிரியாணி சண்டை போட்டுக்கும்போது எங்கேயா போனீங்க? அப்போ சொல்லியிருக்கலாமே இது ஒழுக்கமான குடும்பம். அதேமாதிரி சரக்கில் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறேன், அப்போ எங்கேயா போனேன்? அதே வீடியோ எடுத்துக்கலாம்ல.